வணக்கம். ஒரு நோயாளியோட மெடிக்கல் சார்ட்ஸையும் நம்பர்ஸையும் தாண்டி அவங்க உண்மையிலேயே என்ன உணர்றாங்க, அவங்க அனுபவம் என்னன்னு நம்ம எப்படி முழுசா புரிஞ்சுக்கிறது? வாங்க, இன்னைக்கு நர்சிங் துறையில நோயாளிகளோட உலகத்தை ஆழமா புரிஞ்சுக்க உதவுற 2 முக்கியமான ரிசர்ச் முறைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். நர்சிங்ல இது ஒரு முக்கியமான சவால் இல்லையா? இது வெறும் டேட்டாவை பத்தின விஷயம் இல்ல, இது மனிதர்களை பத்தினது. அவங்களோட உடல் நலம், நோய், அதோட அவங்க வாழ்ற அந்த தனிப்பட்ட அனுபவங்களை பத்தினது. சோ இந்த கேள்விக்கு பதில் தேட நாம நம்மளோட முதல் பயணத்தை தொடங்கலாம். அதாவது ஒரு நோயாளியோட உலகத்தோட அந்த அகநிலை யதார்த்தத்தை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இந்த முதல் முறைய நாம ஒரு சித்திர கலைஞர் மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த கலைஞரோட வேலை எண்களை பத்தினது இல்ல, அதுக்கு பதிலா ஒரு மனுஷனோட அனுபவத்துல இருக்கிற அந்த செழுமையான, நுணுக்கமான, தனித்துவமான உணர்வுகளையும் வண்ணங்களையும் ஒரு ஓவியம் மாதிரி அப்படியே படம் பிடிச்சு காட்டுறதுதான். இந்த முறைக்கு பேர் தான் ஃபினாமெனாலஜி. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு தனிநபரோட வாழ்ந்த அனுபவங்களையும் அந்த அனுபவத்துக்கு அவங்க என்ன அர்த்தம் கொடுக்கறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு விவரிக்கிறது தான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரிசர்ச் பண்றவங்க நூத்துக்கணக்கான பேர்கிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு சின்ன குழு, அதாவது ஒரு 5-15 பேர்கிட்ட ரொம்ப ஆழமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம இன்டர்வியூ பண்ணுவாங்க. நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை வாழ்றதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது தான். இந்த மேற்கோள் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஃபினாமெனாலஜிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. அதாவது நோயாளி சொல்ற வார்த்தைகள் மூலமா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்றோம். சரி, ஒரு அனுபவத்தை விவரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம நடைமுறையில பாக்குற விஷயங்களுக்கு ஒரு புது விளக்கத்தையே நம்ம உருவாக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு வேறொரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு வேற ஒரு கருவி தேவைப்படுது. இது ஒரு துப்பறிவாளர் வேலை மாதிரி யோசிச்சு பாருங்க. நர்சிங்ல நடந்ததை விவரிக்கிறது மட்டும் பத்தாது. நாம தடயங்களை சேகரிச்சு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறை ஏன் இப்படி வேலை செய்யுது, இல்லனா ஒரு குறிப்பிட்ட நோயாளிங்க குழு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு தியரியையே உருவாக்கணும். இந்த முறைக்கு பேர் தான் கிரவுண்டட் தியரி. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம களத்துல சேகரிக்கிற டேட்டால இருந்து நேரடியா அடிப்படையில இருந்து ஒரு தியரிய உருவாக்குறது. இந்த முறையோட இதயமே ஒரு சுழற்சி தான். அதாவது முதல்ல கொஞ்சம் டேட்டா அதை சேகரிச்சு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனாலிசிஸ்ல இருந்து வர ஐடியாஸ் அடுத்து எங்க டேட்டா சேகரிக்கணும்னு வழிகாட்டும். புதுசா எந்த தகவலும் கிடைக்காத வரைக்கும், அதாவது டேட்டா சேச்சுரேஷன் நிலை வர்ற வரைக்கும் இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கும். கடைசியா ஒரு முழுமையான தியரி உருவாகிடும். வெறும் இன்டர்வியூவை மட்டும் நம்பி இருக்கிற நம்ம சித்திரக்கலைஞர் மாதிரி இல்லாம, இந்த துப்பறிவாளர் தன்னோட கேஸ உருவாக்க பலவிதமான ஆதாரங்களை பயன்படுத்துவாரு. இதுல இன்டர்வியூஸ், நோயாளிகளை கவனிக்கிறது, அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஏன் அவங்க எழுதுற டைரி வரைக்கும் எல்லாமே அடங்கும். இந்த முறையில ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி இருக்கு. அதுக்கு பேரு தியரிட்டிக்கல் சாம்பிளிங். அப்படின்னா என்னன்னா, ரிசர்ச் பண்றவங்க யாருக்கிட்ட பேசணும்னு முன்னாடியே முடிவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஐடியாக்களை வச்சு அடுத்து யாருக்கிட்ட பேசணும், இல்ல எதை கவனிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. சொல்லப்போனா உருவாகிட்டு இருக்கிற தியரியே அடுத்த தடயம் எங்கே இருக்குன்னு வழிகாட்டும். ஆக நர்சிங் ஆராய்ச்சியில 2 விதமான தேடல்களுக்கு நம்ம கிட்ட 2 தனித்துவமான முறைகள் இருக்கு. சரி, இப்ப 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபெனாமினாலஜி, அதாவது நம்ம சித்திரக்கலைஞர் இந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிற கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் கிரவுண்டட் தியரி, அதாவது நம்ம துப்பறிவாளர் இந்த செயல்முறை எப்படி வேலை செய்யுதுங்கிற கேள்விக்கு பதிலா ஒரு புது தியரியையே உருவாக்குறாரு. உங்க ஆராய்ச்சியோட இலக்கு என்னவோ அதுதான் நீங்க எந்த கருவியை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 2 முறைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது நீங்க ஒரு ரிசர்ச்சை படிக்கும்போது அதை ஆழமா புரிஞ்சுக்கவும், உங்க வேலையில நீங்க சந்திக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல சரியான வழியை தேர்ந்தெடுக்கவும் ரொம்பவே உதவும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு நோயாளிய பார்க்கும்போதோ இல்லனா ஒரு மருத்துவ சிக்கலை எதிர்கொள்ளும்போது உங்களையே கேட்டுக்கோங்க, இப்போ எனக்கு ஒரு சித்திரம் தேவையா இல்ல ஒரு தியரி தேவையா? சரியான கேள்வியை கேட்கறது தான் ஒரு இரக்கமான பயனுள்ள நர்சிங் பராமரிப்புக்கான முதல் படி.